இப்போ வந்து நம்முடைய பத்திரிகை துறையில பாத்தீங்கன்னா வெகுஜன எழுத்தாளர்கள், இலக்கிய எழுத்தாளர் சொல்றீங்க. இன்னைக்கும் இருக்கு. இன்னைக்கு இருக்கு. இப்போ அவங்க எல்லாம் வந்து எங்களை பார்த்து இவன் கமர்ஷியல் ரைட்டர் அப்படிங்கிறாங்க. ஓகே, நீங்களும் வந்து கமர்ஷியலாக தான் அதை வந்து விற்கிறதுக்கு ட்ரை பண்றீங்க. அப்ப நீங்க என்ன, நீங்க வந்து புக்கு பண்ணி எல்லாத்துக்கும் சும்மாவா தர போறீங்க? நீங்களும் விற்கிறீங்க, நானும் விற்கிறோம். அப்புறம் ஏன் எங்களுக்கு வந்து கமர்ஷியல் ரைட்டர், வெகுஜன எழுத்தாளர்? அப்புறம் ஏன் நீங்க வந்து ஒரு சினிமாவுக்கு நீங்க வந்து வசனம் எழுத போறீங்க? அப்ப நீங்க அதுல வந்து கமர்ஷியல் இல்லையா? உங்களுக்கு அது எழுத வருது, எனக்கு இது எழுத வருது. அவங்களுக்கு அது இலக்கியம். நான் சொல்றது இலக்கியத்துக்கு யார் வரைமுறை? அம்புலி மாமாவுக்கு ஒரு 10 வயசு பையன் கதை எழுதி போட்டால் அது அவனுக்கு இலக்கியம். இன்னைக்கு வந்து நம்ம முப்பெரும் காப்பியங்கள்னு சொல்லப்படுகின்ற மகாபாரதம், ராமாயணம், சிலப்பதிகாரம், இது எல்லாமே வந்து கிரைம் பேஸ்டு. மகாபாரத்தை விட ஒரு பெரிய மெகா கிரைம் நாவல் உலகத்திலே கிடையாது. சகுனி மாதிரி வில்லன் வந்து யாருமே கிடையாது. முதல் பாலியல் பலாத்காரம் திரௌபதியை வந்து துச்சாதனன் தூக்கில் இருந்தது. அது இல்லையா? இன்னைக்கு எல்லா சினிமா படத்துல இருக்கா இல்லையா? முதல் பெண் கடத்தல் ராமாயணம் வந்து பெண்ணை சீதையை கடத்தினான் புஷ்ப விமானத்துல. முதல் பெண் ஃபர்ஸ்ட் கிட்னாப் இன் த வேர்ல்டு. முதல் கோர்ட் சீன் வந்து பாண்டியனுக்கும் கண்ணகிக்கும். This festive season, travel the world with Grand Royal Tours.